வாசல் துள்ளி குதித்து சீறி பாய்ந்த காளைகள் தற்போது வாடிய வாசலாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக அந்த பகுதியிலே வழக்கம் போல ஜல்லிக்கட்டு போட்டி நடப்பதற்கு என்னென்ன ஆயத்த பணிகள் தொடங்குவார்களோ அதே பணிகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. கோவில் காளையை அதற்குண்டான பூஜையை செய்துவிட்டு அந்த கோவில் காளையை சிறப்பு வழிபாடுகளுக்கு பிறகு ஓட விடுவார்கள். அந்த காட்சியை தான் நான் பார்க்கிறோம். அதை வழக்கம் போல காளைகளை அடக்கக்கூடிய காளையர்களும் பின்தொடர்ந்து செல்லக்கூடிய காட்சியை தான் நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக இது ஒரு அமைதி ஊர்வலமாக அறவழியிலே நடந்த ஒரு சூழ்நிலையிலே இந்த ஒரு நிகழ்வுக்கு மட்டும் காவல்துறையினர் அனுமதி தந்திருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த பூஜை முடிந்து அங்கிருந்த இளைஞர்கள் அந்த காளைகளை துரத்தி அந்த காளைகள் பின்னால் ஓடுவது காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக பாலமேடு பகுதியே ஒரு பரபரப்புக்குள்ளாகி இருக்கிறது என்பதுதான் நாம் காணக்கூடிய காட்சி. தற்போது காதர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய சூழலை இன்னும் தெளிவாக பேசலாம். காதர், தற்போதைய நிலவரம் என்ன? ஏன்னா அங்கே அந்த கோவில் காளை பூஜை செய்யப்பட்டு அதற்குண்டான வழிபாடுகள் எல்லாம் நடந்தது. அதன் பிறகு என்ன நடந்தது? அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரத்தை சொல்லுங்க காதர். ஒட்டுமொத்த இளைஞர் பட்டாளம் மட்டுமின்றி பாலமேட்டில் உள்ள அனைத்து பகுதி மக்களும் இந்த வாடி வாசல் முன்புறம் தான் குவிந்திருக்கின்றார்கள். அதன் நேரடி காட்சிகளை தான் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கின்றனர். அவர்கள் அந்த ஒரு சில காளைகளை மட்டும் இந்த கோவிலுடைய வழிபாட்டு வாடிவாசல் முன்பு வழிபாடு நடத்தி அவிழ்த்து விடுவதற்காக அழைத்து வரப்படும். அதே போல்தான் தற்போது அவிழ்த்து வந்திருந்தனர். ஆனால் இங்கே ஜல்லிக்கட்டுக்கு தடை இருப்பதால் அவிழ்த்து விடுவதற்கான வாய்ப்பில்லை. இருப்பினும் கூட ஒரே ஒரு கோவில் காளை மட்டும் அவிழ்க்கப்பட்டது. ஆனால் இங்கு அழைத்து வரக்கூடிய காளைகளை திருப்பி அழைத்து செல்ல விடாமல் இளைஞர்கள் தடுக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்க்க முடியும். ஏனென்றால் காளை அவிழ்த்து விடுங்கள், அந்த காளை துள்ளி குதிப்பதை களமாடுவதை நாம் பார்க்க வேண்டும். அந்த காளைகளுடைய அந்த ஆட்டத்தை காண வேண்டும். அந்த ஆக்ரோஷத்தை நாம் வெளிப்படுத்தி காட்டாக வேண்டும். ஆகவே காளைகளை அவிழ்த்து விடுங்கள் என்று கூறி இளைஞர்கள் போராடி வருகின்றனர். இந்த தற்போது பார்க்கலாம் மற்றொரு காளையும் கட்டவிழ்த்து மற்றொரு காளை இதோ பார் மீண்டும் மீண்டும் காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக செல்லக்கூடியதை பார்க்க முடியும். கட்டுக்கடங்காத அளவிலே இங்கே இளைஞர்கள் பட்டாளம் இருப்பதால் அந்த காளைகளை நாம் அவிழ்த்து விட்டிருக்கின்றன. இளைஞர்களே முன்வந்து அந்த காளைகளை அவிழ்த்து விட சொல்லி எத்தனை காளைகள் கொண்டு வந்தார்களோ அத்தனை காளைகளையும் அவிழ்த்து விட்டுவிட்டனர். காளைகள் அனைத்தும் துள்ளி திரிவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் இளைஞர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருப்பதால் அவர்களை கட்டுப்படுத்துவது போலீசாரால் முடியவில்லை. ஆனால் இந்த இளைஞர்கள் இவ்வளவு கூட்டம் வரும் என்று எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். என்றால் இந்த அவனியாபுரத்தை பொறுத்தளவு இளைஞர்கள் ஓரளவுதான் இருந்தார்கள். ஆனால் இன்று பாலமேட்டிலே அதை போல பன்மடங்கு பெருகிவிட்டது. ஆகவே அவனியாபுரம் தான் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட பகுதி. பாலமேடு என்பது ஓரளவுதான் இருக்கும் என்று காவல்துறையினர் தற்பொழுது போலீசார் தடியடி நடக்கும் முயற்சிக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். ஏனென்றால் காவல்துறை உயர் அதிகாரிகள் இந்த வாடவாசலுடைய மாடு செல்லக்கூடிய இறுதி பகுதியில் இருந்தார்கள். 4 மாடுகள் வருவதை பார்த்தவர்கள் உடனடியாக அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு தடியடி நடத்த முயற்சி செய்வதை காணலாம். காவல்துறை குச்சியை ஓங்கிய போது அந்த தடிகளை ஓங்கிய போது அங்கு இருப்பவர்கள் அங்கும் இங்குமாக சிதறக்கூடிய காட்சிகளையும் நாம் காண முடியும். ஏனென்றால் ஜல்லிக்கட்டு நடைபெறாது என்றுதான் எதிர்பார்த்த நிலையில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்த பகுதியில் தற்பொழுது அமைதியாக இருந்த சூழ்நிலை மாறி பதற்றமான சூழ்நிலை உருவாக தொடங்கியுள்ளது. கதை நீங்க குறிப்பிட்டது போல அந்த பகுதியே ஒரு பரபரப்பு நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. பாலமேடு வழக்கமாக ஒரு பரபரப்போடு அது மகிழ்ச்சியான ஒரு பரபரப்பாக இருக்கும். ஜல்லிக்கட்டு நடந்திருந்தால் அந்த தடை நிற்பதால் அந்த தடையோடு கூடிய தற்போது அந்த பூஜைக்குண்டான ஏற்பாடுகள் தொடர்ந்து தற்போது காளைகள் அவிழ்த்து விடப்பட்டிருக்கின்றன. அந்த காளைகள் சீறி பாய்ந்து அதை தொடர்ந்து காளையர்களும் பின்தொடர்ந்த காட்சியை நாம் பார்க்க முடிந்தது. இதை தொடர்ந்து தற்போது அங்கு இருக்கக்கூடிய காவலர்கள், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் அங்கு தடியடி நடத்தக்கூடிய முயற்சியில் அவர்களை கலைக்கக்கூடிய முயற்சியை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களை அந்த கூட்டத்தை கலைப்பதற்குண்டான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை, இந்த பரபரப்பு தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த காட்சியைத்தான் நம்மால் காண முடிகிறது. காதர், இப்போ நம்ம அந்த காளைகள் எல்லாம் அவிழ்த்து விட்டாங்க. காளையர்கள் இப்போ தற்போது அங்கே காவலர்கள் எல்லாம் அவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிந்தது. குறிப்பாக அந்த காவலர்கள் ஒட்டுமொத்தமாக வந்த பொழுதே காளையர்கள் எல்லாம் விலகி சென்றிருக்கிறார்கள். இருந்தாலும் அங்கங்கு கருப்பு துணியோடு இவ்வளவு காளையர்கள், இளைஞர்கள் எல்லாம் அங்கு இருந்தார்கள் அல்லவா? தற்போதைய நிலவரம் என்ன? அங்கே என்ன பரபரப்பான சூழல் இருக்கிறது? அதை பற்றி விவரங்களை சொல்லுங்க காதர். காளைகள் அழைத்து வருவதை கண்டதுமே இங்கே இளைஞர்கள் பட்டாலும் பொங்கி எழுந்தது, ஒரு எழுச்சியை காண முடிந்தது. காளையை அழைத்து வந்த பின்னரும் இனி தடுப்பதற்கு வாய்ப்பில்லை, நிச்சயம் அவிழ்த்து விடப்படும் என்ற எதிர்பார்ப்பு தான் அவர்களுடைய மேலோங்கி இருந்தது. அதன் காரணமாகவே இங்கே இளைஞர் பட்டாலும் இந்த காளைகளை அவிழ்த்து விட வேண்டும் என்று முனைப்பு காட்டினர். காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியும் கூட முடியவில்லை. ஏனென்றால் இந்த இளைஞர்களுடைய ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இங்கு ஒன்று திரண்டிருந்தனர். அதன் காலமாகவே இங்கு காளைகள் கட்டவிழ்க்கப்பட்டது. கட்டவிழ்க்கப்பட்ட காளைகளை பார்த்த காவல்துறை உயர் அதிகாரிகள் மீண்டும் அந்த வாடிவாசல் பகுதியிலே இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை தடியடி நடத்தி கலைக்கக்கூடிய முயற்சியிலும் ஈடுபட்ட காட்சியை நாம் பாட முடியும். போலீசார் உள்ளே மளமளவென வந்ததை கண்ட இளைஞர்கள் பட்டாலும்
அங்கும் இங்குமாக சிதறி ஓடினர். இதனால் தற்பொழுது மீண்டும் வாடிவாசலானது காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது. வாடிவாசல் மட்டுமல்ல, அந்த வாடிவாசலில் இருந்து காளைகள் செல்லக்கூடிய அந்த ஒரு வாரி, அந்த வாரி பகுதியிலும் கூட காவல்துறையினர் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டனர். இது மட்டுமின்றி அந்த காவல்துறையை சேர்ந்த காவலர்கள் அந்த சுமார் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் அந்த வாரியிலே நடந்து கொண்டே இருக்கின்றனர். வேறு எங்கிருந்தும் காளைகள் கொண்டு வரப்படுகிறதா, அவிழ்த்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா, மீண்டும் அது போல ஒரு அசாதாரண சூழல் நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றதா என்பதை காண்பதற்காக காவல்துறையினர் தொடர்ந்து கடுமையான ரோந்து பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் அனைத்து பகுதிகளிலும் முழுமையான பாதுகாப்பு பணியையும் தற்பொழுது தீவிரப்படுத்திவிட்டுள்ளனர். ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வைத்திருந்தனர். நாம் காணலாம், இந்த வாடிவாசலானது காலை முதல் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சிறப்பு வழிபாட்டுக்காக தற்பொழுது திறந்துவிடப்பட்டு அந்த சிறப்பு வழிபாடுகளும் நிறைவு பெற்று மீண்டும் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வாடிவாசல் வந்துள்ளது. இப்போ சற்று முன்னத்திற்கு நிலவிய அசாதாரண சூழலானது ஓரளவு கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டது. மேலும் இந்த வாடிவாசல் எதிரில் உள்ள இளைஞர்களை காவல்துறை உயர் அதிகாரிகளே களத்தில் இறங்கி அங்கும் இங்குமாக கலைந்து செல்லக்கூடிய சொல்லுவதை நாம் அங்கே பார்க்கலாம். அங்கே காவல்துறையினர் முழுமையாக கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட காவலர்கள் இந்த பாதுகாப்பு பணியிலே களமிறங்கி இளைஞர்கள் யாரும் நிற்கக்கூடாது, அனைவரும் செல்ல வேண்டும் என்று கூறி கலைத்து வரக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம்.